Vijay 50 special show title sponsor GT Holidays and Mr. Gold Oil powered by Anuj Styles, Milky Mist Ice Creams மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். இப்போ ரீரிலீஸ் போட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. தியேட்டர்ஸ் எடுக்கிறதுக்கே போகிறாங்க. உள்ளே போய் வந்து வெள்ளை கலர் சுடிதார் போட்டு கிருஷ்ணா மேம்மையை ஆடலாம் செய்கிறாங்க. கிருஷ்ணான்னு நினச்சி நம்ம பக்கத்தில் போவோம். பக்கத்தில் மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும் பிறந்து பல வருஷமாக இருக்கும். அந்த கமலா சினிமாஸ்லாம் ரீரிலீஸுக்குன்னு நேர்ந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ துல்லாத மனமும் துள்ளும் போட்டிங்கன்னா கில்லியை பிரேக் பண்ணுங்க அந்த படம். என்ன நண்பா எப்படி இருக்கீங்க? இல்லை சார், ஃபஸ்ட் நாள் வந்திருக்காங்க பாப்பா ஷூட்டிங். அதெல்லாம் இனிமேல் அது உங்கள் பொண்ணு இல்லை என் பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் தான் பயந்து நின்னேன். போக போக அவருக்கும் நானும் ஜெல்லானதுக்கப்புறம் என் ஷோல்டரில் கை போட்டு கேட்டார், என்ன நண்பா நல்லா பார்த்துக்கிட்டேனா அப்படின்னு. என்னை பார்த்து, நான் பாண்டி சொன்னியா என்னை பற்றி அப்படின்னாரு. சார் அதெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னா. அப்புறம் அப்பா சொன்னார், சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட் நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கோ காப்பாற்றினீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கீங்க. ஓகே, சிரிச்ச முகமாக ஒரு பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸாக இருக்குது எனக்கு. அப்சல்யூட்லி 2 பேருமே நடிச்சிருக்கீங்க விஜய் சார் கூட. ஆமாம். ஸோ அவருக்கு 50வது பிறந்தநாளுங்கிறாங்க. ஆனால் பார்க்க அப்படி எதுவுமே தெரிய மாட்டேங்கண்ணே கடைசி வரைக்கும். இல்லை, முதல்ல வந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகர்களோட நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இது வந்து அவருக்கு பொன் விழா ஆண்டு. கண்டிப்பாக பொன் விழா ஆண்டு இல்லை, அடுத்து வந்து வெள்ளி விழா ஆண்டு, 100ஆண்டு விழாலாம் தளபதி பார்க்க போகிறாரு. அதை வந்து இன்னமும் இந்த நம்ம தமிழ் மக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஸோ நாங்களும் ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் சார். கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம ஊரில் நிறையா பேர் பசங்க எல்லாருமே தளபதி சார் பண்ணால். இன்னொன்று, தளபதி அவருக்கு வந்து இது ஒரு முக்கியமான பர்த்டே. ஏன்னா நம்ம நிறையா பர்த்டே வந்து அவர் ஆக்டராக பார்த்துருப்போம். பட் இந்த பர்த்டே வந்து ஒரு பொலிட்டீஷியன் ப்ளஸ் ஆக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சரி உங்ககிட்ட இருந்து நான் கேட்க ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருந்தீங்க, பயங்கர ஒரு பீக் ஸ்டேஜ் அதெல்லாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 15ன்றது எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு ரொம்ப மெமரபிள். அந்த ஏஜ் வந்து லைக் திரும்பி பார்க்கும்போது ஒரு 50 இயர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோன்றப்போ ஹியூஜான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ சராசரி மனுஷருக்கே ஒரு 50 வயசு திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் விஜய் சார் இருக்குன்றது அதை விட ட்ரிபிள் மடங்கு தான் அதிகமாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி சார் இந்த வருஷம்லேருந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறாருன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போட நாங்கள் இருக்கோம். அதுக்காக அவர் நிறைய ஒர்க் பண்ணுறாரு, எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அண்ணா, ஏன்னா இந்த தருணம் வந்து உங்களுக்கு முதல்ல இருந்திருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து முதல்ல பாலிடிக்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி வந்து அவரோட அந்த பர்த்டே கொண்டாடிருந்தீங்களோ ஒரு ரசிகராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த டயத்தில் ஒரு பொறுப்புகளும் சேர்ந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் சார் வந்து உள்ளே வராப்பில் இதே மாதிரி தான் இந்த ஒரு புது ஸ்டான்ஸாக இவங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது பழகிருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அதை வந்து அவர் கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸு ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டாரு. குட்டீஸ்லேருந்து அவர் பிடிச்ச எல்லாருமே பாருங்கள், மேக்ஸிமம் பசங்க வெறித்தனமாக இருக்காங்களோ இல்லையோ அதை விட பொண்ணுங்க தான், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே விஜய் சார்னா அப்படி ஒரு செலிப்ரேஷன் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ கூட இப்போ ரீரிலீஸ் படங்களில் எத்தனையோ படங்கள் வந்தால் கூட கெல்லி வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை இன்னும் பிரேக் பண்ணவே முடியலை. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு கிடைச்ச இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் எடுத்து வைக்கிற படியில் ஒவ்வொரு மார்க் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான மிகப்பெரிய வளர்ச்சி. அது ஒரு ஸ்டாராக இருந்தால் கூட இன்னமும் அதே ஹம்பிளாக ரொம்ப எளிமையாக பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அவர் கூட வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் புலி படத்தில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய இந்த மாதிரி தனி அக்கேஷனில்
ஒரு படத்தினுடைய பார்ட்டி முடிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே கெட்டுக்குதர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்டுக்குதரில் அவர் கூட உட்காந்து சிரித்து பேசி அவரை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு அவங்க டீமை ரசிக்க வச்சு அந்த மாதிரி விடிய விடியெல்லாம் அவரை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நான். ஓ, இதெல்லாம் அவன் கேட்கும்போது புதுசாக இருக்குண்ணா. ஆனால் அப்படியே இவங்ககிட்ட பேசும்போது என்னென்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேசும்போது, ஏன்னா தளபதிக்கு வந்து பாய்ஸ் ஃபேன்ஸை தாண்டி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் பயங்கரமாக தலையாட்டினீங்க இந்த சைடு உங்களை பார்க்கும்போது. நீங்கள் எந்த படம் வந்து தளபதி படத்தில் பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்து சார் என்ன மனுஷன்ப்பா எப்படி நம்மளுக்கு முதல்ல தோணிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கில்லி ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கமர்ஷியலாக பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அண்ட் ஒரு 2004க்கு முன்னாடி உள்ள எல்லா விஜய் படங்களுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாருமே ஒரு 2006க்கு அப்புறம் பார்க்குற அந்த அடிதடி, சூரா, வேலாயுதம் இந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்களே தவிர ஒரு சாஃப்ட் நேச்சரான விஜய் சாரை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருமே பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அந்த செட் ஆஃப் விஜய் சார், பூலா மாசம் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் முன்னாடிலாம் வந்து ஒரு ஹீரோயினியை பார்த்து வந்து இப்போ நதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நதியா கொண்டை, நதியா தோடு, நதியா ஹேர் ஸ்டைல், நதியா காஸ்டியூம், அவங்க யூஸ் பண்ணதே நதியா அப்படின்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருந்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட. அதுக்கப்புறம் வந்து அது பெரிய ட்ரெண்ட் செட் ஆக்குனது வந்து விஜய் சார் தான். நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸு. அந்த ஸ்ப்ளெண்டர்ன்ற ஒரு பைக்கு வந்து பசங்கள்லாம் எடுத்து பிள்ளைங்க இருக்க ரூட்டாக பார்த்து அந்த ஸ்ப்ளெண்டரை விரட்டி போகிறதெல்லாம் அந்த காலம்தான். அவ்வளோ சேட்டப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கழுத்தை ஒட்டி செயின் போட்டுக்கிட்டு அந்த லவ் டுடேயில் சின்ன ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டிருப்பார். அதை அந்த செயின் ஒன்று ஒரு காப்பவுனில் வாங்கி போட்டால் கூட 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கூட அந்த செயின் எடுத்து அப்படி டிஷர்ட்டுக்கு வெளியே போட்டுக்கிட்டு, அதே மாதிரி அவர் போடுற பெல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷான ஒரு பெல்ட் போட்டிருப்பார். அந்த பெல்ட்டை தேடி போய் வாங்கி அதே மாதிரி இன் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு அதே ஹர்லிங் ஹேரோட அந்த ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தா நம்ம ஒரு விஜய் நினைப்போம் மனசில். ஓ, நம்ம இந்த ஏரியாவில் நம்ம தான்டா விஜய் அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களெல்லாம் வந்து ரூட் அடிக்கிறது, சைட் அடிக்கிறதெல்லாம் ஸ்ப்ளெண்டரு, அந்த செயின் கொண்டாந்தது ஃபஸ்ட் அவர் தான். சின்ன ஸ்பெக்ஸு, அந்த இன் பண்ணும்போது அந்த ஸ்டைலு, இது எல்லாமே வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டு எங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப பஞ்ச் டைலாக் மாஸ் அப்படின்னு பார்த்தப்போ அந்த ஒரு பீரியட் ஆஃப் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ஒரு மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி க்யூட்டாக இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள விஜய் சாரோட விண்டேஜ், அந்த விண்டேஜ் லுக் செம்மையாக இருக்கும். உண்மையிலே லவபுளாக ரொமான்டிக்காக இருப்பாப்புல. ஆமாம். ஆனால் இப்போ வந்து இந்த ரீவாட்ச்னு சொல்லிட்டு வந்து நம்ம திருப்பி வந்து வீட்டில் போட்டு பார்க்குறது வேறு. பட் இப்போ தேட்டர்லேயே போட்டு பார்த்து இப்போ அப்போ ரீரிலீஸ் போட்டு எல்லோரும் கொண்டாடுறாங்க. பசங்களாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க, ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்குனே போகிறாங்க. உள்ளே போய் வந்து வெள்ளை கலர் சுடிதார் போட்டு த்ரிஷா மேம்மையை ஆடலாம் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் விஷ் பண்ணுறது என்னது? த்ரிஷான்னு நினச்சி நம்ம பக்கத்தில் போவோம். பக்கத்தில் மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும் பிறந்து பல வருஷமாக இருக்கும். அதுக்கெல்லாம் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே அப்போ இப்போல்லாம் அந்த கமலா சினிமாஸ்லாம் ரீரிலீஸுக்குன்னு நேர்ந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்ணே, ஃபுல்லாக நம்ம தம்பி தான் பார்த்துக்கிறேன். ஐயோ, ரீரிலீஸில் ஒவ்வொரு படமும் பிரேக், முன்னாடி பண்ண ரெக்கார்டை விட பயங்கர பிரேக் ஆகுது. இப்போ அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற கரண்ட் ஃபிலிமோட ரீரிலீஸ் ஃபிலிம் அதிகமாக வசூல் அடிக்குதாங்க. இடையில 3 போட்டாங்க. 3 வந்து 76 ஷோவோ என்னவோ. கில்லி வந்து இப்போ நம்பர் 1 இன் தமிழ்நாடு. ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள் அவர் மட்டும் இல்லை, அவருடைய மன்றத்தின் சார்பாகவும் சரி, நிறைய தம்பிமார்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. புது புது திட்டம்லாம் அனுப்பிக்கிறாரு. முட்டைப்பால் திட்டம்லாம் கூட அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த 22ஆம் தேதி நிறைய ஒவ்வொரு தெருக்கு தெரு வந்து கொண்டாடுறாங்க. எல்லாமே வந்து அவங்களுடைய செலவில் மன்றத்தில் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு வந்து ஒரு பிறந்தநாள்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் அதான் இப்போ இந்த பர்த்டேக்கு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னொரு படம் நடி இது விஜய் சாரும் சிம்ரன் எஸ்பிபி அங்கிள் பண்ணியிருப்பாங்கல்ல, பேர் டக்குன்னு வரல, ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த படம். அந்த படம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து காமெடி இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு லவ் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிமிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எழில் சாருடைய முதல் படம்
அதுதான் வந்து விஜய் சாருடைய மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ துல்லாத மனமும் துள்ளும் போட்டிங்கன்னா சூப்பராக கில்லியை பிரேக் பண்ணுங்க அந்த படம். கில்லியை பிரேக் பண்ணிடும். திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டானா நிறைய நேசமணிலாம் கெட்டப்லாம் போட்டு வருவாங்க. அது ஒரு பயத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போனுச்சு. அங்க ஒருத்தர் வந்து பதவி ஏத்துக்கிட்டு இருக்காரு, அதை ஓவர்டேக் பண்ணி இங்கிட்ட வந்து நேசமணி நேசமணி போயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. ஸோ ஆனால் இப்போ வந்து அண்ணன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கியிருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஆண்டவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இறங்கி பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து விஜய் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ் வச்சுருப்பீங்களா? அது என்னலாம்ண்ணா? மக்களுக்கு நல்லது பண்ணுற எந்த விஷயமா யார் பண்ணாலுமே நல்லது தான். நான் எல்லாருக்குமே வந்து என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எந்த கட்சியும் சாராதவன். ஆனால் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் என்னை பிடிக்கும். என் வீட்டு விசேஷமாக இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் பார்க்கலாம், ஒட்டுமொத்த தலைவர்களையும் பார்க்கலாம். அந்தளவுக்கு என் மேலே அன்பு. என்னென்னா நம்ம வந்து எந்த கட்சியும் சாராமல் அன்புக்கு மட்டும்தான் நம்ம எப்பயுமே. அதில் ஆண்டவரே வந்து அவருடைய என்ன கட்சியில் நான் இணையலை, அது அவருக்கே தெரியும். அவரே கூப்பிட்டாரு, நான் இணையலை. ஆனால் நான் சொன்னது என்னென்னா, நான் உங்களுடைய நற்பணி இயக்கத்தில் சாகும் வரை இருப்பேன். இன்றைக்கும் இந்தியன் 1 கமலா தியேட்டரை கொளுத்தி விட்டு தான் வந்தேன். இந்தியன் 2க்கு வந்து பாம் பிளாஸ்ட் கூட பண்ணுவேன், அரெஸ்ட்டில் கூட உள்ளே போவேன். ஆனால் எங்கள் நேர்மையான கொம்பன் சொல்கிற வார்த்தைக்கு வந்து எதிராக எதையும் செய்ய மாட்டோம். மக்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் கொண்டாடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பிகில் அவர் சார் கூட வந்து நம்ம தளபதி அண்ணன் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 days 6 மாதம். ஆமாம். அந்த டயத்தில் வந்து நிறையா வந்து அண்ணனை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அண்ணன் கூட நிறையா பழக வாய்ப்பு கிடச்சிருக்கும். இந்த ஒரு மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் அது வந்து எங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். ஆக்சுவலி அந்த மாதிரி மொமெண்ட்டுன்றது நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டேன். பட் இன்ன வரைக்கும் நான் ரொம்ப மெமரியாக என்னோடய லைஃப்பில் நான் இந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸோட சீன், கிளைமேக்ஸ் கோல் சீன், அவர் உள்ளே வச்சு அந்த கத்துறப்போ அவர் அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண, லைக் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு 3 நாளைக்கு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு தான் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கம்மா. நான் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் திருப்பியும் ஃபஸ்ட் டைம் 10th பப்ளிக் எழுதினா என்ன ஒரு பதட்டம் இருக்குமோ அந்த லெவல் பதட்டத்தில் நான் போகிற பேப்பர்லாம் படிச்சுட்டு ஐயோ இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இப்படி பேசணுன்னே முடிச்சாச்சு. சார் வராரு. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து வேறு சீன் எடுத்தோம். லஞ்சுக்கு அப்புறம் தான் என் சீன். ஏன்னா ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு 4 hours நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்னால லஞ்சுக்கு அப்புறம் தான் வச்சாங்க. ரொம்ப பதட்டத்தோடு நான் வந்து கிட்டத்தட்ட டைலாக் பேப்பர் அப்படியே மக் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே இப்படி தான் பக்கத்தில் ஆப்போசிட்டில் உட்காந்து அட்லி நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தார். சார் வந்தோடனே ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் படிச்சிங்களாமா? படிச்சிட்டேன் சார். உங்களுக்கு ஓகேவா நான் குண்டம்மா கூப்பிட்றது அப்படின்னு? ஐயோ சார் இதில் என்ன இருக்குது, கூப்பிடுங்க சார் அப்படின்னே முடிச்சாச்சு. டேக் போகிறோம். டேக்கில் வந்து நான் அந்த டேபிளை தூக்கி அடிப்பேன்றது அட்லீஸ்ட் சார் சொல்லலை. அது வந்து அவரை சஸ்பென்ஸாக வச்சுருந்தார். நீ பண்ணு பாண்டி, சாரோட ரியாக்ஷன் என்ன வருதோ நான் அதை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் தூக்கி அடித்தேனே, ஐயோ என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ ஹார்ஷாக இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல் சீன் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பக்கத்தில் உட்காந்து, அம்மா சாரிம்மா நான் உன்னை குண்டம்மான்னு கூப்பிட்டதுக்கு அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு, நான் தான் நான் கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எதுக்கு சார் என்கிட்ட சாரி சொன்னீங்க? இல்லை அது வந்து உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அந்த சீனில் ரியாக்ட் பண்ணும்போது நீ எவ்வளோ அதில் ஹர்ட் ஆகிருக்கேன் எனக்கு தெரிஞ்சுது, புரிஞ்சிச்சு. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னாரு. ஸோ இந்த சீனை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இறங்கி வந்து சாரி சொல்லணும், பேசணும். அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்டை வந்து என் கூட உட்காந்து ரிகர்சல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்தாரா சீன் முடிச்சாரா போயிட்டே இருக்கலாம். கோ ஆர்டிஸ்ட் எப்படி இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, கோ ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு ரொம்ப யோசிப்பார் விஜய் சார். இப்போ வந்து நான் ஆப்போசிட் ரியாக்ஷன் டைலாக் பேசுகிறேன்னா அந்த இடத்துல வந்து அவர் சும்மா நிற்காம சும்மா மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சும்மா அப்படி நின்றுட்டு போகலாம். பட் ஆனால் அவர் திருப்பி இது ரியாக்ஷன் கொடுப்பாரு, டைலாக் பேசுவார், டூப்பை கூட வச்சுட்டு போகலாம். ஆனால் அவர்கிட்ட கால் ஷீட் முடிஞ்சு கிளம்பலாம். ஆனால் அது அவர் பண்ணாமல் எங்களுக்காக வந்து நின்று இல்லை புது பசங்க திணறுவாங்க, நான் நின்று பேசுகிறேன் அப்போ தான் அந்த ரியாக்ஷன் வரும். அவர் நின்று மெனக்கெட்டு நின்று பேசுவார். ஃபஸ்ட் நாள் வந்து என்னுடைய ஷூட் முடிச்சுட்டு பக்கத்தில் தான் ஒரு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ போயிருந்தேன். போனால் அங்கிட்டு சாரை பார்க்க முடியல. அவர் எங்கே பார்த்தாலும் பார்த்த உடனே என்ன நண்பா எப்படி இருக்கீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். ஆமாம் சார், பண்ணி தெரிக்க விடலாம் சார், ஒன்று சேர்ந்தோம்னா கூலையாக குண்டு எடுத்துடலாம் சார் அப்படின்லாம் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக கரெக்டாக அமையட்டும் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ ஃபஸ்ட் நாள் போகிறேன். அவர் அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு இப்படி எங்கே அப்படி பார்த்தானு அப்படி டக்குன்னு பார்த்துட்டாருன்னே
என்ன நண்பா எப்படி இருக்கீங்க? இல்லை சார், ஃபஸ்ட் நாள் வந்திருக்காங்க பாப்பா ஷூட்டிங். அதெல்லாம் இனிமேல் அது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்ணு. அவங்க மட்டும் இல்லை, இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, நடிக்கிறாங்கல்ல, எல்லாரையும் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நான் பார்த்துப்பேன். சேஃப்டி கேரண்டி நான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக போங்க. இல்லை சார், அப்படி சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு அண்ட் திருப்பியும் படம் முடிஞ்சிட்டு ஆல் சக்ஸஸ். ஸோ திருப்பி சார் நாங்கள் பர்சனலாக மீட் பண்ண போயிருந்தோம். அப்போ திருப்பி அவர் கேட்டது, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னா எப்படி அப்படின்னே. ஃபஸ்ட் டைம் தான் பயந்து நின்னேன். போக போக அவருக்கும் நானும் ஜெல்லானதுக்கப்புறம் என் ஷோல்டரில் கை போட்டு கேட்டார், என்ன நண்பா நல்லா பார்த்துக்கிட்டேனா அப்படின்னு. என்னை பார்த்து, நான் பாண்டி சொன்னியா என்னை பற்றி அப்படின்னாரு. சார் அதெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு. அப்புறம் அப்பா சொன்னார், சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட் நாள் சொன்ன வார்த்தை இன்றைக்கோ காப்பாற்றுனீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. பிளேயர்ஸோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 48 டிகிரி இதில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ என்ன ஆகும்னா, நார்மல் புல் தர வைக்காமல் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், டர்ஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு கிரவுண்டு. இவிபியில் செட் போட்டிருந்தோம். இப்படி ஆனால் இப்படி போகும், எங்களால் பிளேயர்ஸால் இப்படி கீழே உட்கார முடியாது ஷேடுக்கு கூட. ஆனால் அவர் கொடைக்கு பிடிக்காம அவர் கொடையில் எங்களை வந்து நிற்க சொல்லுவார். அவருக்கு என்ன ஜூஸ் சொன்னாலும் எங்களுக்கு அதை கொடுக்க சொல்லுவார். நாங்கள் ஒரு 7 பேர் ஆர்டிஸ்ட்டு, மீதி ஒரு 15 பேர் வந்து நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ்க்குமே வந்து நான் என்ன குடிக்கிறேனோ அது என் பிள்ளைங்களுக்கு போகணும் அப்படின்னு அதை விட டபுள் மடங்கு அட்லியாக நான் பார்த்துக்கிட்டாரு எங்களை. அவர் அதான் சொல்லுவார், அது எதுவுமே நடிக்க அந்த பிள்ளைங்க, அதெல்லாம் என் பிள்ளைங்க. எத்தனையோ பேர் வந்து மயக்கம் போட்டாங்க. எனக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 ஏர்லைன்ஸ் ஆயிடுச்சு ஷூட்டில். ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம ஃபுட்பால் ஃபஸ்ட் டைம் தோன்றோம். ஸோ அந்த ஒரு சில இன்ஜுரிஸ் ஆகதான் செய்யும். அதுவும் இல்லாமல் ஒரு 10 வருஷம் கற்றுக்கிட்டதை நாங்கள் ஒரு 3 மாதத்தில் கற்றுக்கிட்டு பண்ணுறோம். ஸோ சில மிஸ்டேக்ஸ் இருக்கனால நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ அதெல்லாம் தாண்டி என் பிள்ளைங்க எனக்காக என் படம் பண்ணி கொடுத்துச்சுங்க. எத்தனையோ பிள்ளைங்க மயங்கிருக்கு, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இன்னொரு இதுவாக நிறைய விஷயம் நடந்துச்சு, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆச்சு. அது எதுவுமே பொருட்படுத்தாமல் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்துச்சுங்க அப்படின்னு அவரும் அதுக்கு மேலே பார்த்துப்பாரு. விஜய் சார் அவ்வளோ பார்த்துப்பாரு. அண்ட் அட்லாஸ்ட் படம் முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுத்தார், ஒரு கிஃப்ட் கொடுத்தார். Vijay 50 special show title sponsor GT Holidays and Mr. Gold Oil powered by Anuj Styles, Milky Mist Ice Creams மற்றும் ஜெயச்சந்திரன் Textiles.